வணக்கம். கேட்டா ரொம்ப பிடிக்கும் யூடியூப் அப்படிங்களா? டிஆர் நம்ம இர்ஃபான் பிரதரை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்தேன் அப்படியே பார்த்தேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ தான் வாக்கிங் போயிட்டு தம்பியை குளிப்பாட்டிட்டு அவனை முடிச்சுட்டு அவனை லுங்கி கட்ட சொல்லிட்டு மேலே வந்திருக்கேன். தோசை சொன்னோம், அதில் கடைக்கு போயிட்டு வந்தேன். இப்போல்லாம் சொல்கிறதில்ல எங்கள் ஒய்ஃபெல்லாம் மேலே ஒரு ஓலை சோடி மாதிரி எழுதி வச்சுருவாங்க, அது வாங்கிட்டு அது வாங்கிட்டு சொன்னால் மறந்துடும். அவங்களும் மறந்துடுவாங்க, நானும் மறந்துடும். இது நல்லா தான் இருக்குது, இது பாக்கெட்டில் போட்டால் ஞாபகம் இருக்கும். இப்போல்லாம் வாங்கி வந்தேன். இங்கே பாருங்கள், ரொம்பலாம் கிடையாது, ரொம்பலாம் கிடையாது, கம்மி தான். ஆனால் இதுவே ஒன்று ஒரு கடை நீங்கள் பாருங்களேன், காமிக்கிறேன். கடுப்பாக இருக்குது வெயிலில் போகிறதுக்கு. என்ன பண்ணுறது? வாழைப்பழம் இது வந்து 40 ரூபா, ஏன்னா குழந்தைக்கு ஊட்டுறதுக்கு. இது ஒன்றே 35 ரூபா. சரி, டெய்லி ஒன்று வாங்கிடுறது, ஏன்னா வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோட தேவைப்படுறது மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது குழந்தைக்கு. இது என்ன தெரியுங்களா, நாட்டு மருந்து கடையில் வேம்பாலம் பட்டை. இந்த வேம்பாலம் பட்டை இது நான் வந்து விலை ஜாஸ்தியாக அவர் 20 ரூபா வாங்கிக்கினார் என்கிட்ட, தெரிஞ்சவர் தான். 20 ரூபா கொடுங்க, இந்த வேம்பாலம் பட்டை தேங்காயில் போட்டு நீங்கள் தள்ள தடவிங்கன்னா முடி ஃபஸ்ட் கிளாஸாக வளரும், முடி கொட்டாது, நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார். எங்கள் ஒய்ஃபு இப்போ இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1.5 கிலோ தக்காளி இன்றைக்கி 50 ரூபா. தக்காளி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி, வாங்கி வச்சுட்டா நம்ம ஊருக்கு அணைச்சும் போடலாம் சொல்லிட்டு. மஞ்சள் பூசணிக்காய் இது 1/2 கிலோ 20 ரூபா. நல்லா இருக்குது. இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. குழந்தைக்கா என்னது இது? குழந்தைய 1/2 கிலோ துண்ண போகுது. இது நான் மற்ற கொட்டிட வேண்டியது. சரி, சாம்பார் பண்ணால் சாம்பார் போட்டு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்குமா தெரில. ஒரு கட்டு கீரை 20 ரூபா, அரைக்கீரை. அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரீ. நம்ம ஊரில் இது மட்டும் தான் ஃப்ரீயாக கிடைக்குது, அவ்வளோதான். இதாங்க வாங்கி வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகே, ஒரு விஷயம் சொல்கிறேன். வயசாகுது தெரியுதுங்களா? வாக்கிங் போனால் ஜாக்கிங் பண்ண சார் மூச்சு வாங்க. வயசாகும் நல்லா தெரியுது. 54 வயசு ஆயிடுச்சு. 60 வயசு ஆயிடுச்சுன்னா முக்கா கிழமை. இப்போலாம் 100 வயசு எல்லாம் கிடையாது. 60 வயசு முக்கா கிழமை, 80 வயசு முழு கிழமை. ஓகே, நேற்று வந்து நானும் ஒய்ஃபும் ஜிஆர்டி போயிருந்தோம் இங்கே வேளச்சேரியில். மாதம் வந்து நாங்கள் 2000 சீட்டு கட்டணும். சிறுகை கட்டி பெருகவாழ எங்கள் அம்மாவோட பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ரொம்பலாம் கிடையாது, 2000 ரூபா மட்டும்தான். மாதம் சேர்த்தா 11 மாதம் 22,000 வரும். குழந்தைக்கு பேரனுக்கு எதனா நகை வாங்கி கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை. இனிமேல் நாங்கள் சேர்த்து வச்சு பேரனை தான் பண்ண போகிறோம். நாங்கள் என்ன எத்தனை போக போகிறோம், அதுக்கோசரம் தான் போயிருந்தோம். போயிட்டு நானும் ஒரு பேசிகிட்டு இருக்கோம். பேசினா லிஃப்ட்டுக்குள்ளே போகிறேன். எதாச்சியா போனால் லிஃப்ட்டில் யார் இருக்கிறது தெரியுங்களா? இர்ஃபான், யூடியூபர், மிகப்பெரிய யூடியூபர். அவர் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அவர் நேரில் பார்க்கணும்னாலும் ஆசைப்பட்டேன். கரெக்டாக பார்த்துட்டு இப்படின்னு விஷ் பண்ணேன். இப்படி பண்ணோன்னு இப்படின்னாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் அவர் ஃபோன் பேசியிருந்தார். ஃபோன் பேசிட்டு அவர் அந்த பக்கம் வந்துட்டு மேலே போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டலாம் பேசினேன். அவங்க ஒய்ஃப் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருக்காங்க. அப்பாவை கேட்டாங்க, தம்பியை கேட்டாங்க. அப்பா இருந்து அவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. சொன்னேன், மனசு கஷ்டப்பட்டாங்க. தம்பியை பற்றி கேட்டாங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன் சொல்லிட்டு ஃபோன் நம்பர் வாங்கியிருக்காங்க. பாருங்களா, வட்டியா தெரியல நம்மளுக்கு. அவங்களாம் பெரிய யூடியூபர்ஸ் வருவாங்க நம்ம வீட்டுக்கு. இந்த வீடியோ கூட அவங்க பார்த்துக்கலாம். இர்ஃபான் பார்த்துருப்பார். இர்ஃபான் பிரதர், ரொம்ப சந்தோஷம் இது உங்களை பார்த்தது. ரைட், ஓகே. அவரை பார்த்து ஒரு சந்தோஷம். பெரிய யூடியூபர், என்ன சொல்கிறது, அவங்களாம் பார்க்க முடியாது. பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரைட், ஓகே, அவ்வளோதான். அந்த மேட்ரு தான் சொல்ல நினச்சி, ஒன்றும் கிடையாது. அந்த பார்த்தது லிஃப்ட்டில் ஏறி அவரை பார்த்தது இந்த இப்போ அடுத்து வர வீடியோவில் வரும் பாருங்கள். ஓகேவா? ரைட், வணக்கம். கேட்டா ரொம்ப பிடிக்கும் யூடியூப். அப்படிங்களா? டிஆர் நம்ம இர்ஃபான் பிரதரை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்தேன் அப்படியே பார்த்தேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நேற்று நேடுப்பாளா கொஞ்சம் சார் வேஸ்ட்டு பண்ணுங்க. இது தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன். தெரியல பாரு, கீழே அந்த தெரிஞ்சிச்சு. போச்சா? கொஞ்சம் சூடு பண்ண போச்சு, கெட்டு போச்சு. நல்லா இருக்கா? பரவாயில்ல, ஃபில்டர் பண்ண. அவன் கெட்டு போச்சு உள்ள போய் திரியா வந்துச்சு. வெயிலுக்கு சீக்கிரம் கெட்டது பாடலாம். நாடா இது காப்பி சாப்பிட்லான்னா ஓகே. காஃபி சாப்பிட்றோன்னா பால் கெட்டு போய்ட்டு இருந்துச்சு. சரி, மறுபடியும் பால் சுட வச்சுருக்கேன். அது ஒரு தோசை சாப்பிட்டு காஃபி சாப்பிட்லான்ட்டு. நம்ம எப்போ எது தேவை அது நம்மளுக்கு யாருமே கிடைக்காது. உண்மையாக
கரெக்டுங்களா? இப்போது என்ன சொல்கிறது, நம்ம தேடி போகிற பொருள் நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம தேவையில்லாதப்போ அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கணும். அதை என்னை பொறுத்த வரைக்கும் 100% உண்மை. இன்றைக்கி மலைவாழ பழத்துக்கு அலைஞ்சவன் பாருங்க, நம்ம காலிலேருந்து இது வாங்கினேன், இதுக்கு தான் அலைவன் நினச்சேன், இது ஈஸியாக கிடச்சிச்சு. மாதுளம்பழம் ஈஸியாக கிடச்சி. மதவாழப்பழம் 5-6 கடை போயிட்டு ஒரு கடையில் வாங்கினேன், 2 பழம் 40 ரூபா. என்ன பண்ணுறது, நம்ம காசு பண்ண கூட பரவாயில்ல, அந்த பொருள் கடைக்கு நம்ம ரொம்ப அலைய வேண்டியதாகிடும். தோசை சாப்பிட்லாம் வாங்க, தோசை போடுறேன். ஒன்றும் பண்ணல, பொடி இருக்குது, பொடி வச்சு 2 தோசை சாப்பிட்லான்ட்டு. இன்னும் தோசை ஒட்டின்னு வரமாட்டேங்குது, எப்பவும் ஈஸியாக வரும். சைடில் தூக்குண்ணா, அதை தூக்கு பாருங்கள், தானே அப்படியே எலும்பி வரும். எப்போ எடு, அது எடு, அப்படியே எடுத்து பார்க்கலாமா கையிலேயே? வந்துச்சு தட்டு கொடு, கரண்டே தேவையில்ல, கையில் எடுத்துகிட்டு இருந்தா போடு. சூப்பர், நல்லா வந்துச்சு. தோசை ஊற்றிருக்கேன். தானாக எழுந்த தாலிய தலைவன் சொல்லுவாங்க இல்லையா, இது சைடில் எழும்பு தான் பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி வருது? எல்லாம் மாறும், எல்லாமே மாறும். சூப்பராக வந்துச்சு பாரு தோசை. அவ்வளோதாங்க, 2 தோசை பொடி, தோசை பொடி. 2 தோசை நிறுத்திக்கலாம். சாப்பிட 5 தோசை கூட சாப்பிட்லாம். சூப்பர் ஆப்பம் மாதிரி வருது. வேண்டாம், நான் காஃபி மட்டும் கலந்துறப்போ. வாங்க தோசை சாப்பிட்லாம். நல்லாயிருக்கு தோசை. இந்த கடாய் வாங்கினதுலேருந்து உண்மையிலே தோசை சூப்பராக வருது. எண்ணெய் ஒரு சொட்டு கூட கிடையாது. இதில் கூட எண்ணெய் ஊற்ற வேண்டாம் சொன்னேன், அப்படியே பொடி தொட்டு சாப்பிட்லான்ட்டு. ஆயிலை குறைத்தால் ஆயில் நீடிக்கும்வாங்க. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணலாம். எல்லாமே வயசு 54 ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னு தெரில. இருக்கட்டும், ஒழுங்காக இருக்க வேண்டியது தான். என் தம்பி வீடர்கள் நான் இருந்தால் போதும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஓ அவருடைய இல்லம் கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக கொடுப்பாருங்க. கண்டிப்பாக எல்லா அருளும் கொடுப்பாங்க. விஜய் டி ராஜேந்தருக்கு என்ன வரம் கிடைச்சதோ அது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நானும் கும்பகோணத்தில் அவரை போய் பார்த்து அவர் வீட்டுக்கே போய் எல்லாம் அப்பா ரொம்ப பிடிக்கும்.